இறைத்துவம் என்பது இங்கு இறைமை என்னும் ஒரு மூலத்திலிருந்து, ஒரு உயிர் கருவிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற பல கோடி படைப்புகளுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற இயல்புகள் இறைத்துவமாக இருக்கிறது. இயல்பே இறைத்துவம். இயற்கையில் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு இயல்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு அனைத்துமே இறைமையின் வழங்குதல்களே என்பதை முதன்மையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை இறைமை எனக்கு வழங்கி இருக்கிறது. எனக்கென்று ஒரு தனித்த இயல்பை இறைமை வழங்கி இருக்கிறது. அவ்வாறே உங்கள் ஒவ்வொருவருக்கும், அவ்வாறே இங்குள்ள அனைத்து படைப்புகளுக்கும் இறைமை ஏகமானது. ஆனால் தன்னை வெளிப்படுத்தியுள்ள, தன்னை விளங்க செய்துள்ள படைப்பு இயல்பில் அது அநேகமானதாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏகம் அநேகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த அநேகங்களில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஏகம் இருக்கிறது, ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவமே ஒவ்வொரு படைப்பிற்கும், ஒவ்வொரு இயற்கை அம்சத்துக்கும், ஒவ்வொரு உயிரினத்துக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற இறைமையின் அற்புதமான வழங்குதல்கள். இந்த இயல்பு என்னும் இறைத்துவத்தை, இயல்பு என்னும் இறை வழங்கலை நாம் முதன்மையாக வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும். இறைமை நமக்கே என்று தனித்துவமாக வழங்கியுள்ள அந்த வழங்குதலை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இறைமை நமக்கு வழங்கியுள்ள அந்த வழங்குதலை, அந்த இயல்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். முதன்மையாக இறைத்துவம் என்னும் நமக்கே உரித்தான தனித்துவமான இறை வழங்கிய அந்த இயல்பை நாம் வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும். அதனை நாம் வளர்த்து எடுக்க வேண்டும். அதனை நாம் வழுவ விடாது காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கடவுளுக்கு நிகரான, கடவுளுக்கு எதிரான, இறைமைக்கு ஒப்பான வேறொன்று இல்லை. கடவுளுக்கு எதிரி இல்லை, கடவுளுக்கு நிகரான வேறொன்று இல்லை. ஆகவே சாத்தான் என்று நாம் எதை சொல்லுகிறோமோ, அறிந்திருக்கிறோமோ, இதுவரை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, அப்படி ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே இல்லை. மனிதர்கள் தங்களுடைய இயல்பை கெடுத்துக்கொண்டு, இறை வழங்கிய இயல்பை சிதைத்து கொண்டு, அந்த இயல்புக்கு மாறாக அவர்கள் சிந்திக்கும் போது, அந்த இயல்புக்கு எதிராக அவர்கள் செயல்படும் போது, அந்த நிலை சாத்தான்துவமாக அறியப்படுகிறது. அதே மனிதர்கள் தங்கள் இயல்பில் ஒழுகி, தங்கள் இயல்பை பற்றி, இறை வழங்கிய இயல்பை காத்து கொண்டு அதனை வளர்த்தெடுத்து, அந்த இயல்பில் அவர்கள் ஒளிரும்போது, மிளிரும்போது அவர்கள் தெய்வம் என்கிற நிலையை அடைகிறார்கள். ஆக மனித மனம்தான் சாத்தான் என்கிற நிலையையும் எட்டுகிறது, தெய்வம் என்கிற நிலையையும் எட்டுகிறது. மனித மனதின் நிலைப்பாடுகளே சாத்தான் துவமும் தெய்வத்துவமும் என்றாகிறது. இதனை தவிர்த்து தனியாக ஒரு சாத்தான் என்கிற ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே இல்லை என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய இயல்பை சிதைத்து கொள்ளும் போது, அந்த இறை வழங்கிய இயல்புக்கு எதிராக அவன் செயல்படும் போது தானே சாத்தான் ஆகிறான். இதனை இயேசுவானவரோடு பிசாசு நடத்திய சோதனை என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த பகுதியை நீங்கள் சிந்திப்பீர்களானால்,
இயேசுவினுடைய மனநிலையில் தோன்றிய அந்த எண்ணம், நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்பதுதான் முதன்மையாக தோன்றிய அல்லது சாத்தான் தூண்டிய சிந்தனை, அல்லது அந்த சிந்தனை தூண்டுதலே சாத்தான் துவமாக அங்கு இருந்தது. அந்த சிந்தனையின் தூண்டுதல் என்ன? இயல்புக்கு எதிராக செயல்படு என்கிற தூண்டுதல் தான் அது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயல்புக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக இருப்பவைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த இருப்பை இருக்க வேண்டிய அந்த தன்மைக்கு, அந்த நிலைக்கு எதிராக செயல்படு என்கிற ஒரு தூண்டுதல், அதுதான் அங்கு சாத்தான் துவமாக அறியப்படுகிறது. கல்லுகளை அப்பமாக்குதல் என்பது இயற்கைக்கு எதிரானது, இயல்புக்கு எதிரானது, படைப்பின் தன்மைக்கு எதிரானது. அந்த தூண்டுதலுக்கு அடிப்பணியாமல் அந்த சாத்தான் துவத்தை மேற்கொண்டு தன்னுடைய தேவத்துவத்தை, தெய்வீகத்துவத்தை, தெய்வத்துவத்தை அங்கு சரியாக நடைமுறைப்படுத்தினவர் இயேசு என்கிற தேவகுமாரன் என்பதைத்தான் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், நமக்கென்று ஒரு நாம் மனிதர்கள் உயிரினத்திலே 6வது அறிவு அல்லது மனதால் சிந்திக்கும், மனதால் வாழும் ஒரு உயிரினமாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய இயல்பு. பல கோடி படைப்புகள், பல கோடி உயிரினங்கள் இறைமை என்னும் ஒரு மூலத்திலிருந்து வெளிப்பட்டிருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றுமே தனித்துவமான ஒரு இயல்புகளை பெற்று இந்த உலகத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அவ்வாறே மனிதர்கள், பல கோடி மனிதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனித கூட்டத்திற்கென்று சில இயல்புகள், சில வழங்கல்கள் இறைமையால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அருளப்பட்ட, வழங்கப்பட்ட அந்த இயல்பை ஒழுகியவைதான் இனம் என்கிற ஒரு அடையாளம், மொழி என்கிற ஒரு வழங்குதல். இந்த மொழி ஏன் வழங்கப்பட்டது? ஒரு இனமாக மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? பல்வேறு நாடுகளில், பல்வேறு கலாச்சாரங்களில், பல்வேறு பண்பாட்டு முறைமைகளில், பல்வேறு மொழிகளை நாம் கருத்து பரிமாற்றங்களுக்காக பயன்படுத்தி, உணர்வை வெளிப்படுத்தி வாழக்கூடிய இச்சூழலில் ஏன் இறைமை நம்மை வாழ அனுமதித்திருக்கிறது, வாழ பணித்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே பல முறை நாம் பேசும்போது தொடர்ந்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று, இறைமை எப்பொழுதும் பன்முகத்தன்மையில் விளங்கி கொண்டிருக்கிறது. இறைமை எப்பொழுதும் பன்முகத்தன்மையை விரும்புகிறது. அந்த பன்முகத்தன்மையினுடைய அடையாளமாகத்தான், அதனுடைய உறுதிப்பாடாகத்தான் மனிதர்கள் நமக்குள்ளாக பல்வேறு மொழிகளிலே, பல்வேறு கலாச்சாரங்களிலே, பல்வேறு முறைமைகளிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு வாழிடங்களை கொண்டு, பல்வேறு நிலப்பகுதிகளிலே, பல்வேறு விதமான உணவு முறைகளோடு, உடைமுறைகளோடு, வெளிப்படுத்தல்களோடு நாம் வாழக்கூடிய இந்த அற்புதமான சூழலை இறைமை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திலே, அந்தந்த நிலத்திலே, அந்தந்த மொழி சார்ந்த மனிதர்களாலே அவரவர்களுக்கு ஆங்காங்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இயல்புகள், அந்த தனிப்பட்ட வழங்கல்கள், அந்த தனித்துவமான அருள் அனைத்துமே அவரவரால் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த இயல்பை நாம் சிதைத்துக் கொள்ளக்கூடாது, அந்த இயல்பை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இனம் இந்த நிலத்திலே இந்த விதமான வெளிப்படுத்தல்களோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனை மீறி அந்த இயல்பை சிதைத்து, அந்த இயல்பை கெடுத்து, அந்த இயல்பிலிருந்து விலகி நாம் வேறொன்றாக, வேறொரு இனமாக, வேறொரு மனித கூட்டமாக, அல்லது வேறொரு சாயலை, வேறொரு சாரத்தை நாம் தழுவுகிறவர்களாக நாம் திரியும் போது, திரிபு நிலை, மாற்று நிலை நாம் அடையும் போது நாம் நம்மை நாமே சிதைத்துக் கொள்ளுகிறோம். அந்த நம்மை நாமே நாம் சிதைத்துக் கொள்ளுகிறது தான் சாத்தான் துவமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இறைமை தன்னை எவ்வாறு படைத்ததோ அவ்வாறே அவன் வாழ்ந்து, விளங்கி, வளர்ந்து, அதில் அவன் முழுமை அடையும் போது அவன் தெய்வமாகிறான். ஒரு மனிதன் தான் எவ்வாறு படைக்கப்பட்டானோ அந்த இயல்பில் இருந்து அவன் அந்த இயல்பு ஒழுக்கத்திலிருந்து விலகி திரிபு அடைந்து சிதையும் போது அவன் சாத்தான் ஆகிறான். மனிதன் தான் சாத்தான்,
மனிதன்தான் தெய்வம். இதனை அடிப்படையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு திரிபு நிலை அடைந்தவர்கள், சாத்தான் துவத்தை அடைந்தவர்கள், தங்களுக்குள் இருந்த தெய்வீகத்தை, தேவத்துவத்தை, இறைத்துவத்தை, தங்களுடைய சொந்த இயல்பை இழந்தவர்கள், பிறருடைய இயல்பை சிதைக்கிறவர்களாக, பிறருடைய இயக்கத்தை கெடுக்கிறவர்களாக, பிறருடைய இயற்கையை களவாடுகிறவர்களாக, பிறருடைய ஒழுக்கத்தில் இடையூறு ஏற்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்திலே பல மதங்கள், பல வேதங்கள், பல்வேறு சடங்கு முறைமைகள், பல்வேறு நம்பிக்கைகள் வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உண்மையாக கவனித்தீர்களானால் எந்த ஒரு மனித கூட்டம் தங்களுடைய படைப்பு இயல்பில் இருந்து, இயற்கை ஒழுக்கத்தில் இருந்து, இறைமை தங்களை எங்கே, எதுவாக, யாராக, என்ன விதமான சூழலில் வாழ படைத்ததோ அதிலிருந்து சற்றும் கொஞ்சம் கூட விலகாமல் எந்த இனம் வாழ்ந்து வருகிறதோ அங்கு எந்த மதமும் உருவாகவில்லை. அங்கு அவர்களால் எந்த வேதமும் எழுதப்படவில்லை. அங்கு அவர்களால் எந்த விதமான நம்பிக்கையும், தங்கள் வாழ்வியலுக்கு புறம்பான எந்த விதமான கற்பனை கதாபாத்திரங்களோ நம்பிக்கைகளோ வளர்த்தெடுக்கப்படவே இல்லை என்பதை மனதில் நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எந்த மனித கூட்டம் தங்களுடைய வாழ்வு இயல்பிலிருந்து விலகியதோ, இயற்கை ஒழுக்கத்திலிருந்து விதிகளை மீறியதோ, எந்த மனித கூட்டம் தங்களை தாங்களே சிதைத்து கொண்டதோ அந்த மனித கூட்டம் தான் மதங்களை உருவாக்கியது. அந்த மனித கூட்டத்தினால் தான் வேதங்கள் எழுதப்பட்டது. அந்த மனித கூட்டத்தினால் தான் இயற்கை ஒழுக்கங்கள் சிதைக்கப்பட்டது. அந்த மனித கூட்டம்தான் தாங்கள் வாழ வேண்டிய நிலத்தை கடந்து பிற மனித கூட்டங்களுக்குள் ஊடுருவி புகுந்து அவர்களுடைய வாழ்வு இயல்பை, அவர்களுடைய படைப்பு இயல்பை, அவர்களுக்குள் விளங்கிக் கொண்டிருக்கிற இறைத்துவத்தின் இயற்கையின் தனித்துவங்களை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இயற்கை ஒழுக்கங்களை சிதைக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேரடியாக சொல்ல வேண்டுமானால் மதங்கள், வேதங்கள், நம்பிக்கைகள் என்று இந்த பூமியில் எவைகளெல்லாம் இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அவைகள் அத்தனையும் தங்களுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து, தங்களுடைய சுய இயல்பிலிருந்து, இயற்கை தன்மையிலிருந்து விலகி சிதைவு உற்ற, கெட்டுப்போன, சாத்தான்களாக மாறிப்போன, சாத்தான் துவத்திலிருந்து வெளிப்பட்டதின் விளைவுகள் தான். மதங்கள் ஒவ்வொன்றும் சாத்தானாக இருக்கிறது. வேதங்கள் ஒவ்வொன்றும் சாத்தான்களால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மதங்கள் ஒவ்வொன்றும் சாத்தான்களாக இருக்கிறது. வேதங்கள் ஒவ்வொன்றும் சாத்தான்களால் எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் சாத்தான்களால் வளர்க்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த சாத்தான்கள் தான் நாடு கடந்தார்கள். அந்த சாத்தான்கள் தான் வேதங்களை உருவாக்கினார்கள். அந்த சாத்தான்கள் தான் பல்வேறு மூட நம்பிக்கைகளை, கற்பனை கருத்தாக்கங்களை, கற்பனை கதாபாத்திரங்களை பிற மனிதர்களுக்குள் வளர்த்தெடுத்தார்கள். அந்த மனிதர்கள் எங்கெல்லாம் ஊடுருவினார்களோ அங்கெல்லாம் பிற மனிதர்களை அடிமைப்படுத்தினார்கள். அங்கிருந்த பண்பாடு, கலாச்சாரம், இயற்கை ஒழுக்கங்கள், இயற்கை நியதிகள், அந்த மனிதர்களுக்குள் இருந்த இயல்பான செயல்பாடுகள், புரிதல்கள் எல்லாவற்றையும் அழித்தார்கள். நிலங்களை சிதைத்தார்கள், விளைச்சல்களை கெடுத்தார்கள். இயற்கைக்கும் அறிவுக்கும் அறிவியலுக்கும் இறைமையின் நேரடியான இயற்கை ஒழுக்கங்களுக்கும் எதிராக செயல்பட்டு உலகம் முழுவதையும் ஒரு சிதைவுற்ற தன்மைக்கு அவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள். நீங்க என்ன கவனிச்சு பாருங்களா? எந்த ஒரு கூட்டம் நாடோடியாக ஆங்காங்கு ஊடுருவி பரம்பியதோ, எந்த ஒரு கூட்டம் பிற மனித கூட்டத்தை சிதைத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய அசல் தன்மையை அழிக்க முற்பட்டதோ அந்த கூட்டத்தினால்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் தான் வேதங்களை உருவாக்கி மக்களுக்குள் புகுத்தி திணித்து அவர்களுடைய உண்மையான இயல்பை கெடுத்திருக்கிறது. எங்கெல்லாம் மதங்கள் வளர்ந்திருக்கிறதோ அங்கு அந்த மனிதர்கள் தங்களுடைய அசல் இயல்பு என்பதுதான் இறைத்துவம்,
புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது, இந்த நிலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கென்று ஒரு தனித்துவமான இயல்பு இருக்கிறது என்றால் அந்த இயல்புதான் இறைத்துவம். அந்த இயல்பு மதம் புகுந்தால் அந்த இயல்பு சிதைக்கப்பட்டு விடுகிறது. வேதம் எங்கெல்லாம் புகுகிறதோ அங்கெல்லாம் அந்த இயல்பு சிதைக்கப்படுகிறது. வேறொரு கற்பனையான நம்பிக்கை அங்கு வளர்க்கப்படுகிறது. அது அந்த மக்களுடைய இயற்கையான வாழ்வியலுக்கு பொருந்தாதது, மன உளத்தியலுக்கு பொருந்தாதது, அவர்களுடைய பூர்வீகமான நடைமுறை செயல்பாடுகளுக்கு பொருந்தாதது. ஆனால் அவைகள் திணிக்கப்படுகிறது, அவைகள் அவர்கள் மீது வலுக்கட்டாயமாக ஏற்றப்படுகிறது. அதனாலே அவர்கள் சுமையாக்கப்பட்டார்கள், அடிமையாக்கப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் வெறித்தனமானவர்களாக மனிதர்கள் மாறி போய் கிடக்கிறார்கள். மதம் பிடித்தவர்கள் அத்தனை பேரும் சாத்தானின் அடிமைகள் தான். வேத நம்பிக்கை கொண்டோர் அத்தனை பேரும் சாத்தானின் அடிமைகளாகி போனவர்கள் தான். மதத்தில் உள்ளோருக்கும் வேதங்களில் மூழ்கியோருக்கும் கடவுளுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. கடவுள் நேரடியான இயற்கையின் ஒழுக்கத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார். கடவுள் நேரடியான ஒவ்வொரு தனி மனிதனின் உயிரின கூட்டத்தின் இயல்புத்துவத்தில் ஒழுகி கொண்டிருக்கிறார், விளங்கி கொண்டிருக்கிறார். கடவுள் என்பதையும் நான் என்பதையும் பிரிக்க முடியாது. கடவுள் என்பதையும் இயற்கை என்பதையும் பிரிக்க முடியாது. கடவுள் என்பதையும் இயல்பு என்பதையும் பிரிக்க முடியாது. கடவுள் என்பதையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இயற்கை ஒழுக்கம் என்பதையும் பிரிக்க முடியாது. ஆக கடவுளை எனக்கு, என்னுடைய உணர்வுக்கு, என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உயிருக்கு, என்னுடைய தனித்துவத்துக்கு, என்னுடைய இயல்புக்கு, என்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு கடவுளை எழுதி கொடுக்கவோ, ஒரு கடவுளை வரைந்து கொடுக்கவோ, ஒரு கடவுளை வரையறை செய்து கொடுக்கவோ, ஒரு தனித்த ஒரு கூட்டத்தை, தனித்த ஒரு மனிதனை கடவுள் ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் இவர்கள் தங்களுடைய சொந்த இயல்பை சிதைத்து கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் பிற மனித கூட்டத்தின் இயல்பை சிதைக்கும் சாத்தானின் தூதுவர்களாக, சாத்தான்களாக செயல்பட்டார்கள். மனிதர்களே சாத்தானாக மாறினார்கள். சாத்தானாக மாறிய மனிதர்களே மதங்களை படைத்தார்கள். சாத்தானாக மாறிய மனிதர்களே வேதங்களை எழுதினார்கள். சாத்தானாக மாறிய மனிதர்களே கற்பனையான பலவிதமான கதாபாத்திரங்களை, அவதார கருத்துக்களை இந்த உலகத்திலே உருவாக்கி கொடுத்தார்கள். சாத்தானாக மாறிய மனிதர்களே மத பரப்புரையாளர்களாக, மத நம்பிக்கையை விரிவாக்கம் செய்கிறவர்களாக, மனிதர்களை மத கூட்டத்திற்குள் கொண்டு வரும் அடியாள்களாக மாறினார்கள். இறை செயல்பாடு அவ்வாறானது அல்ல. இறை செயல்பாடு அந்தந்த உயிரின கூட்டத்தினுடைய, அந்தந்த மனித கூட்டத்தினுடைய சொந்த இயல்புகளை காப்பது. நான் மனிதன் என்னும் இயற்கை, நான் மனிதன் என்னும் அந்த இயல்பு இறைமையால் எனக்கு வழங்கப்பட்டது. நான் தமிழன் என்னும் அந்த இயற்கை, நான் தமிழன் என்னும் அந்த இயல்பு இறைமையால் எனக்கு வழங்கப்பட்டது. என் நிலம் இது என்பது, எனக்கான உணவு இங்கே விளைகிறது என்பது, என்னுடைய வாழ்க்கை முறை இந்த நிலத்தையும் இங்கு உள்ள இவ்வாறான பொழுதுகளையும் சார்ந்தது என்பது இறைமையால் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த வழங்குதல்களோடு ஒழுகி வாழும் வாழ்க்கைத்தான் வழிபடுகிற உண்மையான வாழ்க்கைப்பாடு. இதுதான் இயற்கையான இயல்பான ஒரு வாழ்க்கைப்பாடு. இதிலிருந்து விலகுவதுதான் சாத்தான்துவம் ஆகிறது. இதுதான் கடவுளுக்கு நேர் எதிரானது. சாத்தான் என்பவனை என்னன்னு சொல்லி கொடுக்குது மதங்கள் எல்லாம்? கடவுளுக்கு எதிரானது என்று சொல்லுகிறது. உண்மையிலேயே கடவுளுக்கு எதிரானது எது? கடவுள் என்னை எதுவாக, யாராக, என்ன இயல்போடு, என்ன இயற்கை ஒழுக்கத்தோடு படைத்திருக்கிறதோ அதற்கு எதிராக செயல்படுவதுதான் சாத்தான்துவம். சரியா? மனிதன் தான் தன்னுடைய அறிவால், தன்னுடைய புத்தியால், தன்னுடைய ஆணவத்தால் சாத்தானாக மாறுகிறான். அதே மனிதன் இயற்கையை, இறைமையை, இயல்பை ஒழுகி வாழும்போது அவன் இறைத்துவத்தில் ஒளிருகிறான், மிளிருகிறான், அதில் அவன் ஜொலிக்கிறான். அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் ஒளிரும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனித கூட்டமும் தங்களுக்குள் முழுமையாக அந்த இறைத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய துவம் கொடான கோடி தன்மையில் இருக்கிறது. எவ்வளவு நாம் நமக்கு அளிக்கப்பட்ட அந்த அளவில், நமக்கு அளிக்கப்பட்ட அந்த தன்மையில், நமக்கு வழங்கப்பட்ட அந்த இயல்பில் நாம் சிறந்து வாழ்கிறோமோ அவ்வளவும் இறைத்துவம் நம்மில் ஒளி வீசுகிறது. சரியா? அந்த ஒளியை மதங்கள் இருளாக்குகிறது. அந்த ஒளியை வேதங்கள்
குறைக்கிறது, மறைக்கின்றது. நிழலாக நம்முடைய ஒளியை மறைத்து நம்முடைய தனித்துவத்தை, நம்முடைய இயல்புகளை மதமும் வேதமும் கெடுக்கிறது. அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், சமண மதமா இருக்கட்டும், சீக்கிய மதமா இருக்கட்டும், சுராஷ்டிர மதமா இருக்கட்டும், உலகத்தின் எந்த மதமா இருக்கட்டும், எந்த வேதமா இருக்கட்டும், எல்லாமே சாத்தான்களால் உண்டாக்கப்பட்ட மதங்கள் தான், எல்லாமே சாத்தான்களால் எழுதப்பட்ட வேதங்கள் தான். இது கொஞ்சம் சாத்தான் இல்லாத இறைவனால் வழங்கப்பட்டது, இது சாத்தானால் வழங்கப்பட்டது அப்படின்லாம் நீங்க பிரிக்கவே முடியாது. எல்லாமே தராசுல ஒன்னாதான் நிற்கும். இன்னும் சொல்ல போனா எல்லாத்த விட அதிகமா உச்சபட்சமா சாத்தான்துவத்தினால் உருவாக்கப்பட்டு, சாத்தான்துவத்தினால் ஆளுமை செய்யப்பட்டு, சாத்தான்துவத்தினாலேயே வழிநடத்தப்படுகிற ஒரு மதம் கிறிஸ்தவ மதம் தான், கிறிஸ்தவ வேதம் தான். சரியா? இது ஏன் நம்ம உள்வாங்க வேண்டி இருக்குன்னா, எனக்கென்று இறை வழங்கிய அந்த இயல்பை நான் இழக்காமல் இருக்க வேண்டும், என் நிலத்தை நான் இழக்காமல் இருக்க வேண்டும், என் மொழியை நான் இழக்காமல் இருக்க வேண்டும், என் இன அடையாளத்தை நான் இழக்காமல் இருக்க வேண்டும், என்னுடைய நிலத்தில் விளைகிற பொழுதோடு புழங்கி நான் வாழ வேண்டும். இப்போ ஒரு காலையில் ஒரு பாட்டு பண்ணல, விடியும் முன் விழித்திடு, விடியலை வரவேற்றிடு, விடியலை நீ தொழுதிடு, பகலினை நீ பற்றிடு. அப்படின்னா இது எனக்கான விடியல், எனக்காக பொழுது புலருகின்றது. ஆகவே இதை நான் வரவேற்கிறேன், இதை நான் அணுகுகிறேன், இதை நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன், இதனோடு இசைந்து நான் செயலாற்றும்படி நான் விழித்துக் கொள்ளுகிறேன் என்று நான் இந்த பொழுதோடு என்னை இணைத்து கொண்டு வாழ்வது போல, இந்த பகலோடு நான் என்னை இணைத்து கொண்டு வாழ்வது போல என்னுடைய வாழ்வியல் முறைகள், என்னுடைய பருவத்தில், என்னுடைய பொழுதில், என்னுடைய நிலத்தில் விளைகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற உயிர்களோடு, பிற படைப்புகளோடு, பிற தாவரங்களோடு அனைத்தோடும் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ உதாரணமா பாருங்க, மரம், செடி, கொடி இவைகளுக்கெல்லாம் ஒரு பொது பெயர் வச்சிருக்கிறோம். அது தாவரங்கள்னு சொல்றோம். தாவரங்கள்ல இது எல்லாமே அடங்கிடுது, அல்லது ஓரறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுது. ஆனால் இந்த தாவரங்கள் என்பதிலே எத்தனை கோடிக்கணக்கான விதவிதமான மரங்கள் இருக்கிறது. இவைகளுடைய தனித்துவத்தெல்லாம் அழிச்சு எல்லாம் ஒரே மரக்கூட்டமா மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முயற்சி எடுத்தா அது இறைமைக்கு எதிரான எப்படிப்பட்ட ஒரு சாத்தான்துவ ஆணவ செயலா இருக்கும். அது போல தாங்க இந்த பூமி முழுவதும் பரவி விரவி கிடக்கிற பல்வேறு கலாச்சார பண்பாடுகளோடு, பல்வேறு மொழிகளோடு, பல்வேறு வாழ்க்கை முறைகளோடு ஆங்காங்கு இறைத்துவத்தை உள்வாங்கி வெளிப்படுத்தி ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித கூட்டத்தினுடைய அத்தனை தனித்துவமான மொழிகளையும், கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும், வாழ்வியல் முறைமைகளையும் அழித்து ஒழித்து விட்டு எல்லா மனித கூட்டத்தையும் ஒரே மாதிரி கிறிஸ்தவங்களா, ஒரே மாதிரி இஸ்லாமியர்களா, ஒரே மாதிரி இந்துக்களா, ஒரே மாதிரி ஐரோப்பியர்களா, ஒரே மாதிரி யாரோ ஒரு இதுவா மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள சாத்தான்களாக மாறின மனிதர்கள் எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க. அதுதான் இறைத்துவத்துக்கு, இறைமைக்கு எதிரான ஆணவத்தின் செயல். இந்த செயலை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? மதங்கள் என்ன செய்கிறது? நீ என்கிற அடையாளத்தை அழிக்கிறது, நீ தமிழன் என்கிற அடையாளத்தை அழிக்கிறது, உன் நிலம் இது என்னும் அடையாளத்தை அழிக்கிறது, உன்னுடைய இனம் இது என்னும் அடையாளத்தை அழிக்கிறது. இவையெல்லாம் அழித்து ஒரு இல்லாத கற்பனையான ஒரு அடையாளத்தை உன் மீது திணித்து நீ கிறிஸ்தவன் என்கிறது, நீ முஸ்லீம் என்கிறது, நீ இந்து என்கிறது, நீ சீக்கியன் என்கிறது, நீ பௌத்தன் என்கிறது. இதெல்லாம் சொல்லி உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை முறைமைக்கும் அப்பாற்பட்ட, உன்னுடைய இயல்புக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவையற்றதை உன் மீது அது திணித்து உன்னை உன்னுடைய வாழ்வு இயல்பிலிருந்து, வாழ்வு ஒழுக்கத்திலிருந்து வழுவி போக செய்து உன்னை இறைமைக்கு எதிரான சாத்தானாக மாற்றுகிறது. சாத்தான் இன்னொரு சாத்தானை தான் உருவாக்கும், அடிமை இன்னொரு அடிமையை தான் உருவாக்கும். அப்படி மதம் சாத்தான்களால் உருவாக்கப்பட்டது. அதிலே சாத்தான்கள் தான் உருவாக்கப்படுவார்களே தவிர தேவத்துவம் அதில் உருவாக்கப்படாது. வேதங்கள் சாத்தான்களால் எழுதப்பட்டது. ஆகவே அதை படிக்கிறவர்கள், அதை நம்புகிறவர்கள் சாத்தான்களாக உருவெடுப்பார்களே தவிர இறைத்துவம் கொண்ட இறை மனிதர்களாக உருவாக்கப்படுவது இல்லை. நீங்க என்ன பாருங்க, தேவகுமாரனாக தன்னை உணர்ந்தவர்கள், கடவுளை தன்னில் தானே உணர்ந்து தன்னை இறைமகனாக கொண்டாடிய அனைத்து ஞானிகளும்
சித்தர் பெருமான்களோ எந்த வேதத்தை படிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள எந்த மதத்தை சார்ந்தவங்க நினைக்கிறீங்க? எந்த வேதமும் இல்லாமல், எந்த மதமும் சாராமல், தங்களுடைய இயற்கை ஒழுக்கத்தில் அவர்கள் ஒழுகி, தங்கள் இயல்பு மாறாமல் இறைவனின் படைப்பு இயல்புகளை புரிந்து கொண்டு தங்களுடைய தெய்வத்துவத்தை தங்களில் அவர்கள் நிலைப்படுத்தி கொண்டவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்கிறோம், இறை மக்கள் என்கிறோம், இறை மகன்கள் என்கிறோம். இயேசுவும் அவ்வாறானவர் தான். இயற்கையிலிருந்து தன்னை உணர்ந்தவர் தான், இயற்கையோடு ஒழுகி தன்னுடைய இயல்பை காத்து கொண்டவர் தான், தன்னுடைய இயல்பு சிதையாமல் அந்த தேவத்துவத்தில் ஒழுகியவர் தான். ஆகவே தான் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் என்கிற அந்த சாத்தானின் தூண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்காமல் அந்த கல்லை அப்பமாக்குவதற்கு எவ்விதமான முயற்சியிலும் ஈடுபடாமல் தன்னுடைய இறைத்துவத்தை அங்கு அவர் காத்து கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவரவருடைய இயல்பில் ஒழுக வேண்டும். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இயல்புதான் இறைத்துவம். என்னுடைய இனத்திற்கென்று வழங்கப்பட்டிருக்கிற, என்னுடைய மொழிக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற வாழ்வியல் இயல்புதான் எங்களுக்குள் விளங்குகிற இறைத்துவம். இந்த இறைத்துவத்தை கெடுக்க வருகிற எதுவும் சாத்தான். அந்த சாத்தானை விரட்ட வேண்டும். அந்த சாத்தான்களாக மாறிப்போன மனிதர்கள் தான் பிற இனங்களை அடிமைப்படுத்தினார்கள், பிற இனங்களின் நிலங்களை சுரண்டினார்கள், பிற இனங்களின் வளங்களை கொள்ளையடித்தார்கள், பிற இனங்களினுடைய மொழியை சிதைத்தார்கள், பிற இனங்களுடைய நலன்களை கெடுத்தார்கள், பிற இனங்கள் மீது தங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாடை திணித்தார்கள், பிற இனங்களின் மீது தங்களுடைய வாழ்வியல் நெறிகளை புகுத்தினார்கள். இதுதான் சட்டம், இதுதான் கடவுள் கொடுத்தார் என்று வரையறுத்து எழுது அவர்களை கட்டாயப்படுத்தி திணித்து அதற்குள் மத மாற்றங்கள் செய்தார்கள். அது என்ன பெயரில் செய்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன நன்மைகளை கொடுத்து செய்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படி செய்திருந்தாலும் இயல்பை சிதைத்தார்கள் என்பதுதான் உண்மை. மனதினை மழுங்கடித்தார்கள், புத்தியை மழுங்கடித்தார்கள். வேதம் என்னும் பல்வேறு கருத்து, பல்வேறு நம்பிக்கைகளை எழுதி அதனை படிக்க வைத்து, அதனை ஓதி, அதனை போதித்து, அதனை உள்ளத்திலே சாரமாக ஏற்றி உண்மையாகவே அவர்களிலிருந்து விளைகிற அந்த இறைத்துவம் வளரவிடாமல் செய்து விட்டார்கள். என்னுடைய அசலை அழித்து என்னை போலியாக மாற்றுவதற்கு, என்னை இறைவனுக்கு எதிரான சாத்தானாக மாற்றுவதற்கு இடைவிடாது செயல்பட்டு கொண்டிருப்பவைகளே மதங்களும் அவைகளால் எழுதப்பட்ட வேதங்களும். ஆக மதங்களுக்கும் வேதங்களுக்கும் விலகி உன்னுடைய சொந்த இயல்புக்கும் உன்னை சூழ்ந்துள்ள இயற்கையினுடைய இயக்கத்துக்கும் ஒப்படைப்பு செய்து அதிலிருந்து மாறாமல் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இருப்பதுதான் மெய்யான இறைத்துவமாக இருக்கிறது. இது இன்னும் பூர்வ குடிகளாக, பழங்குடிகளாக, கல்வி அறிவு பெறாதவர்களாக, இந்த உலகத்தினுடைய மத நம்பிக்கைகள், வேத எழுத்துக்களுக்கு விலகி இருக்கிற மனிதரிடத்தில் ஆங்காங்கு இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒரு கூட்டத்தினிடத்தில் ஆங்காங்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் மதவயப்பட்டார்களோ, யாரெல்லாம் வேத வாசிப்புகளுக்கு உட்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் இதனை இழந்து போய்விட்டார்கள். சொந்த இயல்பை இழந்து விட்டார்கள், சொந்த இறைத்துவத்தை இழந்து விட்டார்கள். அந்த இறைத்துவத்துக்கு வா என்று அழைப்பதுதான் மனம் திரும்புதல். அந்த இறைத்துவத்துக்கு திரும்பு என்று அழைப்பதுதான் மனம் திரும்புதலாய் இருக்கிறது. இறைவன் உன்னில் இருக்கிறான், இறைவன் உன்னுடைய நிலத்தில் இருக்கிறான், இறைவன் நீ சுவாசிக்கும் காற்றில் இருக்கிறான், இறைவன் நீ உண்ணும் உணவில் இருக்கிறான், இறைவன் நீ அனுபவிக்கும் சுகங்களில் இருக்கிறான், இறைவன் உன்னை சுற்றியுள்ள அனைத்து இயற்கையின் படைப்புகளிலும் இருக்கிறான். அதனை கடந்து நீ போகாதே, அதனை மீறி அவனை தேடாதே, அதனை தாண்டி எந்த எழுத்துக்களிலும் எவருடைய வார்த்தைகளிலும் அவரை தேடாதே. உன்னுள் அவனை அனுபவி, உன் நிலத்தில் அவனை அனுபவி, உன் மொழியில் அவனை அனுபவி, உன் சுவாசத்தில் அவனை அனுபவி, நீ உண்ணும் உணவில் அவனை அனுபவி, நீ ரசிக்கும் காட்சிகளில் அவனை அனுபவி. அவனுடைய ஆட்சி உன்னை சுற்றிலும் நிறைந்து கிடக்கிறது. அவனுடைய ஆட்சி உன்னில் அரங்கேறி கொண்டிருக்கிறது, உன்னை சுற்றிலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உன்னை விடுத்து உனக்கு வெளியே போகாது. இயல்பை சிதைத்துக் கொள்ளாது. இயல்பே இறைத்துவம். அந்த இயல்பை கெடுக்கிற, அந்த இயற்கை ஒழுக்கத்தை மீறுகிற எதுவும் சாத்தான்துவம் என்று புரிந்து அந்த சாத்தானை விரட்டு. கிறிஸ்தவ மதம் என்னும் சாத்தானை விரட்டு, இஸ்லாம் மதம் என்னும் சாத்தானை விரட்டு, இந்து மதம் என்னும் சாத்தானை விரட்டு, எல்லா மத சாத்தானையும் விரட்டு, எல்லா வேத சாத்தானையும் விரட்டு. பைபிள் சாத்தான் விரட்டு, குரான் சாத்தான் விரட்டு, பகவத்கீதை சாத்தான் விரட்டு. அனைத்து சாத்தான்களும்
மனிதர்கள் தங்களுக்குள் ஒளிர்கிற இறைத்துவத்தில் ஒளிர்ந்து அவைகளை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும். சாத்தான் இல்லாத சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும். சாத்தான் இல்லாத சமூகமாக தமிழ் நிலம் இருக்க வேண்டும். சாத்தான் இல்லாத சமூகமாக தமிழ் மனிதர்கள் இருக்க வேண்டும். சாத்தான் இல்லாத சூழலாக இந்த இயற்கை சூழல் இருக்க வேண்டும். இறைமைக்கு எதிராக சிந்திக்க, இறைமைக்கு எதிராக செயல்பட ஆணவம் கொள்ளக்கூடாது. ஆணவம் கொள்ளக்கூடாது. இறை நேரடியாக எவைகளெல்லாம் நமக்கு வழங்கவில்லையோ அவைகள் நமக்கு வேண்டியதில்லை என்று இருக்க வேண்டும். இறைவா, நீ எனக்கு என்னவெல்லாம் நேரடியாக வழங்கி இருக்கிறாயோ அவைகள் எனக்கு போதும். நீ எனக்கு நேரடியாக எவைகளெல்லாம் வழங்கவில்லையோ அவைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறை மகனாக, இறை மகளாக, இறை மக்களாக நாம் உருவெடுக்க வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இறைத்துவத்தை, இயல்பை காத்துக்கொள்வதே, இயல்பில் வளர்வதே, இயல்பை வாரி அணைத்துக் கொள்வதே இறைத்துவமாக இருக்கிறது. அந்த இயல்புக்கும் இயற்கை ஒழுக்கத்துக்கும் எதிராக செயல்படுவதே சாத்தான்துவமாக இருக்கிறது. மதங்களும் வேதங்களும் இயல்பையும் இயற்கை ஒழுக்கத்தையும் கெடுக்கும்படி சாத்தான்களால் உருவாக்கப்பட்ட தூதர்களாக இருக்கின்றது. ஆக அவைகளை புறம் தள்ளி நம்முடைய இயற்கை ஒழுக்கத்தை நாம் அணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான செயல்களை நாம் விரிவு செய்ய வேண்டும். துணியுங்கள், துணியுங்கள், பயமின்றி துணியுங்கள். மதங்களை தூக்கி போடுவதற்கும், வேதங்களை தூக்கி போடுவதற்கும், அவைகளை கால்களால் மிதித்து போடுவதற்கும், நசுக்கி போடுவதற்கும், அவைகளை விரட்டி அடிப்பதற்கும் துணியுங்கள், தைரியமாக துணியுங்கள். பயந்தது போதும், அச்சமுற்றது போதும், ஏதாகிலும் தீது நடந்து விடுமா என்று தவித்தது போதும். இறைவன் என்னுள் இருக்கிறான், அவன் என்னை வழிநடத்துகிறான். எனக்கு உணர்வை, விருப்பத்தை, வழங்கல்களை அவன் எனக்கு வழங்கி இருக்கிறான். என் இயல்புக்கு எதிரான எதுவும், என் இயற்கை ஒழுக்கத்துக்கு எதிரான எதுவும் என்னுடைய இறைவனால் வழங்கப்பட்டது அல்ல என்று தைரியமாக துணிவோடு கூறுங்கள். ஒரு காலத்தில் மதிமயங்கினோம், ஒரு காலத்தில் ஏமாற்றப்பட்டோம், ஒரு காலத்தில் வஞ்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த வஞ்சனையிலேயே வாழ்க்கை முடியக்கூடாது. அந்த வஞ்சனையிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும். அந்த வஞ்சனையிலிருந்து நம்முடைய சமூகத்தை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய மனித கூட்டத்தை, நம்முடைய இனக்கூட்டத்தை காக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து அதற்கான செயலாக்கத்தை தீவிரமாக செயல்படுத்துங்கள். இறைமையின் இயல்பு, இறைமையின் இயற்கை ஒழுக்கத்தில் நாம் எவ்வளவு ஒழுகி நாம் இசைந்து வாழ்கிறோமோ அவ்வளவும் இறைத்துவம் தன்னாலேயே நம்மிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இறை நம்மிலிருந்து வெளிப்பட்டு ஒளிர்ந்து கொண்டே இருப்பான். தனித்துவமாக நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியது, கற்க வேண்டியது, அறிய வேண்டியது, அவஸ்தைப்பட வேண்டியது ஏதும் இல்லை என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறான இறைத்தன்மையில் ஒளிரவும், மிளிரவும், வளரவும், வாழவும், அந்த இயல்பை காத்து நிலைப்படவும் எல்லாம் வல்ல இறை நம் எல்லாருக்கும் நிறைவாக அருள் புரிய வாழ்த்துகிறேன். புரிஞ்சுக்குவோம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.